ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 36 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமே ஆடி இருக்காங்க. அதில் கேகேஆர் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நரேன் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஆர்சிபியில் விராட் கோலியுமே வந்து அதிரடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். பட் அது சின்னசாமி ஸ்டேடியம், இது ஈடன் கார்டனில் நடக்குது. ஸோ கிங் கோலி எப்படியோ அதேமாதிரி டைகர் ஐயர். ஸோ டைகர் ஐயர்னு தான் வந்து சொல்லணுமா, கேகேஆரோட அட்மின்லேருந்து சோஷியல் மீடியா எல்லாருமே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எல்லா போஸ்ட்டிலுமே டைகர் ஐயர் தான் போடுறாங்க. ஸோ அதனால் டைகர் ஐயர் கிங் கோலிக்கான மேட்ச்சு. ஸோ டைகர் ஐயரோட பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாலுக்கு வந்து 15 ரன்னு, அப்படி இல்லாட்டி கடைசியில் அவுட் ஆகிறப்போ 20 பாலுக்கு 23 ரன்னு. இதுதான் வந்து அவரோட ஐபிஎல் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்மில் போயிட்டுருக்கு, பீக் ஃபார்மில். இருந்தாலும் நம்ம அவரை வந்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவை 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் தான். அவர் டைகர் மாதிரி ஆடுறாரோ கேட் மாதிரி ஆடுறாரோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. 2 கேட்ச் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 6 ஒரு 4 அடித்து ஒரு 30-35 பாயிண்ட் கொடுத்துட்றோம். அதனால் நம்ம வந்து ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம். சேஃப் டீம்ஸில் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஐயரை பொறுத்தவரை, ஷ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரையும் நீங்கள் சேசிங்கில் எடுக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப எடுக்கிறதுன்றது கஷ்டம். ஏன்னா இனிஷியலாக விக்கெட் போகல அப்படின்னா அவரால் அடிக்கவும் முடியாது. டுக் இன்னிங்ஸ் தான் ஆட முடியும். இதே இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். ஸோ உள்ளே பார்ப்போம் ஃபுல் டீட்டெயிலாக. 21 ஏப்ரல் 3:30 வந்து இந்த மேட்ச் ஆடாது. டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் ஈடன் கார்டனில் 89 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 37 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 52 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ ரன்ஸ் அடித்தாலுமே இங்கே சேஸ் பண்ணலாம். அதை ஜாஸ் பட்லர் காமிச்சிருப்பார். என்ன தான் விக்கெட்ஸ் போனாலும் ஒரே ஆளாக கடைசி 3 ஓவரில் 47 ரன் அடித்து வந்து வின் பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து சேஸிங்கு ஃபேவரான ஒரு கிரவுண்ட். 165 ரன் வந்து சராசரியாக எதிர்பார்க்கலாம். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பில் எந்த ஒரு எரருமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறீங்க லாகின் ஆக மாட்டேதை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஃபர் கோட் 2K ஃபேண்டசின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை போட்டு உள்ளே போனாலே போதும், வந்துடும். அதுக்கப்புறம் டெபாசிட்டில் நீங்கள் அமௌண்ட்டை போடுங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அது அப்படியே வரும். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் டெய்லி கொடுக்குறது கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி கொடுக்குறது ஈஸியாக வந்து வின்னிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்க ஆப்ஸே பயன்படுத்த பாருங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய நியூ ஆப்ஸை பயன்படுத்த வேண்டாம். அதான் என்னோடது, நம்மளோட யூஸருக்கு சொல்லிக்கிறது. காரணம் என்னென்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில், ஃபேண்டசி மார்க்கெட்டில் ஒரு புது ஆப் வந்து ஜொலிக்கிறதோ பயங்கரமாக அந்த ஆப் போகிறதோ வந்து சாத்தியமே கிடையாது. வேணால் அந்த ஆப்பில் உங்களுக்குள்ளேயே மோதிக்கலாம் ஒரே யூசர்ஸ்குள்ளே. அப்படி இல்லாட்டி பாட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதனால் ஓல்டு ஆப், இப்போ நம்ம சொல்கிற ஆப்புன்னெலாம் நான் சொல்ல கிடையாது. ஓல்டு ஆப் எந்த ஆப் இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்துங்க. அதுதான் வந்து சேஃப். ஏன்னா கிட்டத்தட்ட ஃபேண்டசி ஃபீல்டே அழிவில் போய் ஏதோ இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் புதுசாக வர ஆப்பெலாம் வந்து பயன்படுத்துன்றது ரொம்ப ரொம்ப வந்து அது ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அது நம்மளோட யூசர்ஸ்க்காண்டி நான் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். கேகேஆர் vs ஆர்சிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுற டீமை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் கரெக்டாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 3 மேட்ச்சில் நல்லாவே வின்னிங்ஸ்ன்றது கிடச்சிருந்துச்சு. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசியை பாருங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது, அந்த ஒரு பிளேயரை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. 3 மேட்ச்சுக்குமேவும் 2 மேட்ச்சுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மால் லீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னுன்றது கிடச்சிருக்கு. ஸோ ஃபேப் லோன்லாம் உங்களுக்கு டிடிஎஸ்மே கிடையாது. நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு காட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எடுக்க மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை. ஒரு பிளேயரை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இந்த இதில் மொயின் அலி, கேஎல் ராகுல், ஜடேஜா நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். அத்தனை பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு மேலே இருக்க மேட்ச்லேயுமே வந்து ஸ்மால் லீக் மட்டும்தான் வந்து லைட்டாக ஃப்ளாப் ஆச்சே தவிர்த்து டியோ ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் வந்து அந்த எம்ஐ மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே அது கிளியராக வின்னு தான். செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி பர்சனலாக வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன், கோட்ஸை வந்து இது பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி அது கிளிக்கும் ஆயிருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிள். குபேரா ஃபேண்டசிலாம் மஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K ஃபேண்டசின்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துடாதீங்க.
ஸோ 3 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு. ஸோ கிட்டத்தட்ட 4 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு கேகேஆர் vs ஆர்சிபி. இது வந்து கடைசியாக ஆடின மேட்ச். அது இந்த சீசனோட மேட்ச் தான். கேகேஆர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. நரேன் அதேமாதிரி டைகர் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா 39 ரன் வந்து ஸ்லோவாக ஆடி கொண்டு போயிருப்பார். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் வந்து பார்ப்போம். இது மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரிங்கு சிங் சேசிங். ஸோ ரிங்கு சிங்கோட ஒரு பேட்டிங் ஆர்டரும் சரி, ரிங்கு சிங்கோட இந்த சீசன் ஃபார்மும் சரி டவுன் ஆகிறதுக்கு காரணமே நம்ம டைகர் ஐயர்னு எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 10 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு இழப்புக்கு ஒரு 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கோ ரசோலா தான் வரணும். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு 15 பாலை சாப்பிட்றாரு. அதனாலேயே ரிங்கு சிங்னால் பேட்டிங் வர மாட்டேது. அதுவும் உண்மை தான். இந்த சீசனே அவருக்கு பேட்டிங் கிடைக்க மாட்டேது. இன்னொரு காரணமும் இருக்குது. நரேனோட டாப் ஆர்டர் பேட்டிங்கு. அவரே வந்து மோஸ்ட்லி எல்லா மேட்ச்லையுமே பேட்டிங் ஆடிடுறாரு. ஸோ ரன்னையும் வந்து அடிச்சிடறாரு, விக்கெட் எடுத்துறாரு. ஸோ பழைய வின்டேஜ் நரேன் சொல்லலாம். இந்த கிறிஸ்லின் கூட ஆடுறப்போ நரேன் இப்படி தான் செய்வார். கேகேஆருக்கு அவரே பேட்டிங் ஆடிடுவார், அவரே பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துடுவார். சேம் கேட்டகரியில் தான் போயிட்டுருக்கு. ஒரு உமன்ஸ் T20 ஒரு ஓடியில் எப்படி எம்எல்ஏ அக்கர், நாட் சிவர், அதுக்கப்புறமா ஆஸ் கார்ட்னர், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவங்களே வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க, அவங்களே பவுலிங் போட்டு ஃபேண்டசியில் அவங்க தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. அதே இதில் நரேன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோங்க. 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் விக்கெட் எடுக்கலை, கஷ்டப்பட்டார் சின்னசாமியில். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே வருண் சக்கரவர்த்தி நல்ல விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஆர்சிபிக்கு எதிராக ரெக்கார்டுமே இருக்குது. அதே ஈடன் கார்டன்ஸ் வரப்போ வருண் சக்கரவர்த்தி நல்லா விக்கெட்ஸ் எடுப்பார், ஒரு கீ பிளேயராக இருப்பார். செகண்ட் போல் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிக்காக இருப்பார். பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, அதே மாதிரி இங்கேயும் விராட் கோலி 21, ஃபேப் டு பிளஸ் 23, இந்த சைடில் விராட் கோலி 83. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேட்டிங் கொடுத்துருக்காங்க. தினேஷ் கார்த்திக்கு 22, 14, 20. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா தினேஷ் கார்த்திக் இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஏன்னா கேகேஆருக்கு கேப்டன்ஷிப் பண்ணி இந்த கிரவுண்டில் நிறையா மேட்ச் ஆடிருக்காரு. வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்ததே அவர் தான். ஸோ அதனால் தினேஷ் கார்த்திக்கும் முடிஞ்சளவு எடுத்துக்கோங்க. ஃப்ளிப்சால்ட் அவுட் ஆவார்னு கான்செப்டில் டீமை போட்டால் நீங்கள் தினேஷ் கார்த்திக்கே எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஸோ இது வந்து ஈடன் கார்டனில் நடந்த கடைசி மேட்சுக்கான ஒரு ஸ்கோர் கார்டு. நரேன் ஒரு 100, ஜாஸ் பட்லர் ஒரு 100. அப்போ டாப் ஆர்டர்லேயே ஒரு ஆள் வந்து 100ன்றதை அடிச்சிருக்காங்க. அப்புறம் மிடில் வந்து ஓரளவுக்கு ஹிட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பவுலிங்கில் மீடியம் பேசஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் போல் பண்ணுறப்போ வருண் நரேன் அவங்களோட வேலையை காட்டியிருக்காங்க. ஸோ கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணி அதிக ரன் அடிச்சிட்டாலே நரேன் வருண் கண்டிப்பாக 2 விக்கெட்டுன்றதை எடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடிக்க முடியாது அவங்கள, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து 2024 ஐபிஎல்லில் ஆர்சிபியும் கேகேஆரும் முன்னாடி ஆடின மேட்ச். இது சின்னசாமியில் நடந்த ஒரு மேட்ச். ஸோ வைசாக் விஜயகுமார் ஒரு விக்கெட்டு, நரேன் 47, ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தோம்னா 39, விராட் கோலி 83, மேக்ஸ்வெல் 18. இங்கே ரசல் 2 விக்கெட்ஸு, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்ஸு. ஹர்ஷித் ராணா மறுபடியும் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. கேப்புக்கு அப்புறம் பயன்படுத்தி விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். செகண்ட் போல் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, 2 விக்கெட் வரைய. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் டெத்தில் போட்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இப்போ நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக சொல்லி சேஃபஸ்ட் கேப்டன் சாய்ஸ் நரேன், ரசல் தான். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே வருண் சக்கரவர்த்தியை செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கணும். 2 விக்கெட் எடுத்துருவார். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் கேரண்டி. 5 ஓவராக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஹர்ஷித் ராணா செகண்ட் போல் பண்ணால் 2 விக்கெட்டும், ஃபஸ்ட் போல் பண்ணால் ஒரு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கு எல்லா மேட்ச்லையுமே ரன்ஸை தான் கொடுக்குறாரு. விக்கெட்டுன்றது ஒரு சில மேட்சஸில் மட்டுமே வந்து எடுக்கிறதுனால. பட் ஃபேப் டியூப்ளசி, விராட் கோலி, மேக்ஸ்வெல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடுறப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீடில் அந்த ஸ்பீடில் போடுறப்போ சம்டைமில் விக்கெட் கிடச்சிரும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப ஸ்டார்க் டெத்துலேயும் போகிறதுனால ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். செகண்ட் போல் பண்ணுறப்போ கூட ஸ்டார்க்கை ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ஸ்விங் இல்லை இனிஷியலாக அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு வந்து விக்கெட்ஸுன்றதை எடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட்ன்றதை எடுத்துருவார். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் டவுட்டே இல்லை, நரேனும் இங்கே ரசலும் தான். பவர் பிளே டீம் செட் பண்ணிங்க. ஏன்னா இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆர்சிபியோட பவுலர்ஸை அடிக்காத டீமே கிடையாது, எல்லா டீமுமே அடிக்கிறாங்க. டாப்பில் அந்த 3 பேருமே வந்து பிரிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் அடி வாங்குறாங்க. சப்போஸ் ஒரு கிளிக் ஆகிடுச்சு மறுபடியும் நரேன் ஒரு ஃப்ளிப்சால்ட்னா அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் தேவையில்லை. இங்கே அங்கிரீஸ் வந்து ஆடிடுவார். அப்புறம் ரிங்குவோ இல்லை ஒரு ரசலோ வரதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். அப்போ டாப் ஆர்டரை பேஸ் பண்ணி கேப்டன் போட்டிங்க, அதிரடியான ரன்ஸ் போகுன்ற மாதிரி பேஸில் போட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்கு கூட வந்து கொடுக்கலாம். பட் பேட்டில் வைஸாக டாப்லி வந்து ஃப்ளிப்சால்ட் அவுட் ஆகியிருக்காரு, அதையும் கொஞ்சம் வந்து பார்க்கணும். சிராஜ் வந்து அவருமே வந்து கொஞ்சம் ஸ்விங் பண்ணலாம், மேபி எடுத்துகிட்டு வராங்கன்றதை பார்க்கலாம்.
மற்றபடி கேகேஆருக்கு ஃபேவரட் டீம் போட்டால் நீங்கள் இவங்க 2 பேர் காம்பினேஷன் போட்டு பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் பால் பண்ணுற வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கேப்டனுக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணுறப்போ மிச்சல் ஸ்டார்க் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார், ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிவர்ஸாக போகும், டாப்பில் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகும், ஆர்சிபி பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணிடுவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் டீம் போடுறப்போ ஒரு நிதிஷ் ராணாவோ இல்லை ஒரு வெங்கடேஷ் ஐயரோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கோ நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி டாப்பில் இருக்கக்கூடிய இவங்க ஒரு சில பிளேயர்ஸ் நரேன், பிளிப்சால்ட்டு, அதுக்கப்புறம் ரசல், செகண்ட் பால் பண்ணால் வருண் சக்கரவர்த்தி, ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் இங்கே மிச்சல் ஸ்டார்க், இவங்களுக்குள்ளே கேப்டன்ஷிப் கொடுக்குறதா வந்து நல்ல ஐடியா. ட்ரம் கார்டு பிக்ஸாக ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணால் வைபவ் வரவரை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரை கட் பண்ணி அந்த இடத்துல அங்கிரீஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 10-1 காம்பினேஷனில் டீம் போனால் கூட கேகேஆருக்கு ஃபேவராக நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். மற்றபடி இங்கே நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் ஹெட் டு சரி வென்யூ சரி கொஞ்சம் போராக தான் இருக்குது. விராட் கோலி எப்போயுமே அடிப்பார் கேகேஆர்னாலேயும், கண்டினியூவும் அதை வந்து பண்ணியிருக்காரு. வில் ஜாக்ஸு லக்கே இல்லை. ஸோ பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுக்க முடியல, பேட்டிங்கில் சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆகிறாரு. பட் இந்த மாதிரி சின்ன கிரவுண்டில் அவர் யூஸ் பண்ணிக்க பார்ப்பார். மேக்ஸ்வெல் உள்ள வந்தால் மஸ்ட் பிக்கு, ஏன்னா ஒரு பிரேக் அப்புறம் வரப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 பேர் எடுத்துகிட்டு கூட அங்கே நீங்கள் 7 பேர் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்க பவுலர்ஸ் எடுக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி 2 விக்கெட் எடுக்க தான் வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்க எல்லா டுபாகூர் பவுலர்ஸையுமே ஒரே டீமில் எடுத்திருக்காங்க, அதுதான் உண்மை. ஆகாஷ் தீப்புக்கு வந்து சான்ஸே கொடுக்குறதில்ல. அவருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர் தான். ஸோ சுப்னில் சிங்குன்ற பிளேயருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவர் ஆடினார்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஒரு டாப்லேயோ அப்படி இல்லாட்டி ஃபெர்க்யூசனுக்கோ பதிலாக நீங்கள் அந்த இடத்துல சுப்னில் சிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு ஓவரால் பிக்ஸு நம்ம பார்த்தோம்னா இந்த 4 பேர் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்ஸும், தினேஷ் கார்த்திக் ஒரு பிக்கு, 5 பிக்காக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்கள் பவுலர்ஸை நம்ம எடுக்காமல் கூட வந்து போய்க்கலாம். பட் ஃபெர்க்யூசன் பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். பியூர் ஃப்ளாட் ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அவங்க பவுலர்ஸை கட் பண்ணிவிட்டு பேட்டர்ஸை ஃபுல்லாக எடுத்து அவங்க சைடில் கேகேஆர் சைடில் ஒரு பவுலர்ஸு பேட்டர்ஸை எடுக்கிறது பெட்ரு. இங்கேயுமே பிரச்சனை இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர், டைகர் ஐயர் எப்படியோ அதே மாதிரி தான் பட்டிதாரும். ஸோ ஏர்லியாக விக்கெட்ஸ் போனால் எடுத்துகிட்டு போவார். அப்படி இல்லை விக்கெட்ஸ் போல் ஆடிட்டாங்க, சடனாக இவர் ஆட வச்சா அவுட் ஆயிடுவார், அடிக்க முடியாமல். அது கண்டினியூவும் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு விராட் கோலி, மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணலாம். ஃபேபு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த மேட்ச்சுக்கு, யூஸ் பண்ணுவார். பட் இருந்தாலும் பேட்டர்ஸ் வைஸாக பார்க்குறப்ப இனிஷியலில் ஆடுறதும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இனிஷியல் ஸ்விங்கில் டாப்லேயும் எஸ் தயாலோ அப்படி இல்லாட்டி வைசாக் விஜயகுமாரோ யாரும் ஆடலாம், இல்லை சிராஜ் ஆடினா சிராஜ். டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஃபெர்க்யூசன் ஆடினா ஃபெர்க்யூசனு, டாப்லே ஆடினா டாப்லே. இந்த 2 பேரும் வந்து டெத்தில் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். டிகே ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சில் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஃபேவரான ஒரு டீமாக இருந்தால் ஒரு மேக்ஸ்வெல் ஆடலையோ இல்லை ரஜித் படிதாருக்கு மேலேயோ கூட டிகே வரலாம், அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கார். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இங்கே 2 பேரும் நல்ல ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸாக பிளிப்சால்ட் வருண் சக்கரவர்த்தியை நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸு விராட் கோலி, மேக்ஸ்வெலும். ஸோ கிராண்ட் லீக்கில் வில் ஜாக்ஸு, தினேஷ் கார்த்திக்கு நம்ம வந்து பார்க்கலாம். மற்றபடி பிளேயர்ஸை ரொட்டேஷன் பேஸ்லேயே வந்து உங்கள் டீமை செட் பண்ணிக்கோங்க, அதுவே வந்து ஓகேவாக இருக்கும். 3-30 மேட்ச்சு. ஸோ பிச்சு ரிப்போர்ட் பார்ப்போம். ஒன் சைட் டீம் வேணாலும் கேகேஆருக்கு ஃபேவராக வந்து செட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ஸ் வைஸாக பார்த்தோம்னா பிளிப்சால்ட்டு டாப் லீக் 2 டைம்ஸும் மேக்ஸ்வெல் 2 டைம்ஸ் அவுட் ஆகிருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் அவர் செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து அடிச்சிடறாரு. அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாறி பார்க்குறோம். அதே மாதிரி பிளிப்சால்ட்டுக்கு ஒரு கேட்சோ இல்லை ஒரு ரன் அவுட்டோ ட்ராப் பண்ணாங்க, அதை பயன்படுத்தி அவர் போய்க்கிறாரு. ஸோ நரேன், அல்ஜா ஜோசப் 2 டைம்ஸும், சிராஜுக்கு ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. பட் நல்ல ஃபார்மில் இருக்கார் இந்த சீசனில். நிதிஷ் ராணா, லாக்கி ஃபெர்க்யூசனுக்கு ஒரு முறையும், ஆகாஷ் தீப்புக்கு ஒரு முறையும் விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர், எஸ் தயாலு டாப்லி, ரசல், அல்ஜா ஜோசப் 2 டைம்ஸும், கரண் சர்மாவுக்கு 1 டைமும், ரிங்கு சிங், எஸ் தயாலுக்கு ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. பட் 5 பாலுக்கு 5 6 அடித்தார் ரிங்கு சிங் எஸ் தயாலுக்கு எதிராக. விராட் கோலி நரேன் 2 டைம்ஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஃபேப் டு பிளஸி நரேனுக்கு 2 டைம் விக்கெட்டும், சுயா சர்மாவுக்கு 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இங்கே மேக்ஸ்வெல் வருண் சக்கரவர்த்திக்கு 3 டைம்ஸும் நரேனுக்கு 3 டைம்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டம். மேக்ஸ்வெல் ஒரு பயங்கரமான ஒரு லக்கு, பயங்கரமான ஒரு ஃபார்மில் வந்தால் தான் வந்து ஹிட் ஆக முடியும். ஏன்னா அவர் வந்தோடனே இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவரும் 2 பாலுக்கு மேலே வந்து சுத்த பார்ப்பார், அப்போ அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி, ரஜத் படிதார் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. சுயா சர்மா ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. தினேஷ் கார்த்திக், வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நரேன், வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப மேபி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, ஓரளவுக்கு ஆடிடுவாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் அவங்கள எடுக்காமல். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஹை ஸ்கோரை போட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் ஏதாவது ஒரு பிளேயர் நின்று பெரிய இன்னிங்ஸ் ஆடி இவங்க வந்து
விக்கெட் எடுக்க முடியாட்டினா அந்த ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆனால் மற்ற பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஹெட்டுன்னு பார்த்தோம்னா ஃபேப் டியூப்ளசி 17 மேட்ச்சில் 28 ரன் ஆவரேஜ், 16 ரன் தான் வென்யூவில் ஆவரேஜ். விராட் கோலி 31 ரன் ஆவரேஜ், ஸோ 32 ரன் ஆவரேஜ். ஸோ விராட் கோலியுமே பெரிய ஸ்கோர் போயிட்டால் கொஞ்சம் அதிரடியாக ஆட பார்க்குறாரு. அதில் அவருக்குமே லக்குன்றது தேவைப்படுது. ஸ்பின்னுக்கு லாஸ்ட் டைமும் அவுட் ஆகி பார்த்தோம் மயங்க் மார்க்கண்டேக்கு எதிராக. மேக்ஸ்வெல் 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ். ஸ்ரேயாஸ் ஐயர் 26 ரன் ஆவரேஜ் ஹெட்ல, வென்யூவில் 18 ரன் ஆவரேஜாக இருக்குது. ரசல் ஹெட் பார்த்தோம்னா 396 ரன், 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூலையும் 881 ரன்ஸு, 22 விக்கெட்ஸுமே வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பெட்டரான ஒரு ஆப்ஷன் கேப்டன்ஸ் ஜெய்ஸ்க்கு. ஓவர்ஸ் வந்து தருவாங்களா அப்படின்னா சடனாக இவருக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டெத்தில் கொடுத்தாலும் கொடுத்து தான் அதில் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாலும் எடுத்துருவார். ஸோ நரேன் 24 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 462. ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. டிகே 24 ரன் ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங் பண்ணால் அதுலேயும் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக இந்த மேட்ச்லேயும் இருப்பார். அது சேசிங்லாம் நல்லாவே வந்து ஆடிருக்கார். ஃப்ளிப்சால்ட்டை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவரை பிக் பண்ணணுன்னா இங்கே ஏதாவது ஒரு பவுலரை கட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நரேனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி கொடுத்துருக்கேன். நீங்கள் வில் ஜாக்சன் போகலாம். அந்த சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்காங்க. தேவைப்பட்டால் வில் ஜாக்ஸ் வந்து பவுல் பண்ணலாம். அதே மேக்ஸில் வந்து அவர் கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரவுண்டருக்குள்ளே ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேப்புக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அங்க்ரீஸோ இல்லாட்டி ஒரு டைகர் ஐயரையோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல லாக்கி ஃபெர்க்யூசன், அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா, நீங்கள் லாக்கி ஃபெர்க்யூசன் வேணாம்னு நினச்சாலும் கட் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக ஒரு இம்பாக்ட் பிளேயரோ இல்லை ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பால் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன்ஸ் கேப்டனா ஹை ரிஸ்க்காக. ஸோ பேட் பால் ஆன் ஆப்பு நிறைய யூசர்ஸ் முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டினியூவாக ப்ளே பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஆப். ஸ்மால் லீக்கில் ஈஸியாக ஜெயிக்கலாம். கான்டெஸ்ட் வந்து வேறு ஆப்பனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபேப்லோன் அளவுக்கு நிறையா கான்டெஸ்ட்டு நிறையா வேறு ஆப்பனன்ட்ஸ் வரமாட்டாங்க. பட் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ நிறையா ப்ரூஃப்மே நான் டெலகிராம்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும். டெலகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ஓவரால் பார்க்குறப்போ ஸ்மால் லீக் நம்ம பெட்டராக தான் பண்ணுறோம். எனக்கு அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லா பக்கம் நான் பார்த்துருக்கேன். பார்த்தது வரையே நம்ம நல்லாவே வந்து வின்னிங்ஸுன்றதே கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க ஸ்மால் லீக்கு. ஸோ எனக்குமே நல்லா தான் வந்து ப்ராஃபிட்ன்றது கிடைக்கிது ஸ்மால் லீக்கில். ஒரு சில மேட்சஸ் லாஸ் ஆனாலும் சின்ன ஒரு மிஸ்டேக்னால, மற்றபடி அதுக்கப்புறம் அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் போகுது. ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சொல்கிற ஆப்ஸு ஃபேப்லோன், பேட் பாலோன், குபேரா இந்த மாதிரி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வின்னிங்கிறது கிடைக்கும். சம்மந்தமே இல்லை வேறு ஆப்ஸில் போய் ப்ளே பண்ணி மாட்டிக்காதீங்க. இதில் நம்ம ப்ளே பண்ணுறோம், அதே மாதிரி நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும்.